ஹாய் ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நான் நல்லா இருக்கேன். இந்த வாரம் நம்ம மென்டல் மாடல்ஸோட ஃபைனல் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். மென்டல் மாடல் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 நான் போன வாரமும் அதுக்கு முந்தின வாரமும் போட்டிருக்கேன். அதுக்கான கார்ட்ஸ் நான் மேலே கொடுக்குறேன். அந்த 2 வீடியோலையும் நான் 6 மென்டல் மாடல்ஸை கவர் பண்ணியிருப்பேன். அந்த மென்டல் மாடல்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் அந்த பர்டிகுலர் வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மென்டல் மாடல்ஸ்னால் என்ன அப்படின்றதுக்கான விளக்கமும் நான் அதில் கொடுத்துருப்பேன். சுருக்கமான விளக்கம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்கணுன்னா, சிந்தனை கருவிகள் அப்படின்றது தான் மென்டல் மாடல்ஸ். இந்த வாரம் நம்ம இந்த சீரீஸை முடிக்க போகிறோம். பார்ட் 3யோட 6 மென்டல் மாடல் கவர் பண்ணியிருந்தேன். இப்போ 4. ஸோ டோட்டலாக 10. இந்த 10 மாடல்ஸை நீங்கள் மாஸ்டர் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம். நான் தீபக் நமச்சிவாயம். இந்த சேனலில் நான் பர்சனல் க்ரோத், சுய முன்னேற்றம் பற்றின வீடியோஸ் தான் போடுவேன். உங்களுக்கு வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ட்டு ஆசை இருந்ததுன்னா என்னுடைய சேனல் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை தான் நான் நம்புகிறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் அந்த பெல் பட்டன் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமுக்கு எவ்ரி வீக் வந்துடும். ஸோ இன்றைக்கி நாம் ஃபைனல் பார்ட்டுடைய 4 மென்டல் மாடல்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வாரத்தோட ஃபர்ஸ்ட் மென்டல் மாடல் பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், வாய்ப்பு செலவு. நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது எதை இழக்கிறீங்க அப்படின்றது தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். வேலைக்கு போகிறீங்க, வேலைக்கு போயிட்டு ஈவினிங்ஸில் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக ஃபோனை நோண்டுறீங்க, ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இல்லை வேறு ஏதோ ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் படம் பார்க்குறீங்க, பாட்டு கேட்குறீங்க, இப்படி லீஜரான டைம்லேயே நீங்கள் இருக்கீங்க. பட் ஜாபில் அடுத்த கட்டத்துக்கு போகணும், நிறைய சேலரி வாங்கணுன்ற ஆசையும் இருக்குது. ஈவினிங் டைமை நீங்கள் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு டெடிகேட் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 1 வருஷம் கழித்து நீங்கள் அதே சேலரியில் தான் இருக்க போகிறீங்க. உங்களுக்கு ஒரு ஜாப் க்ரோத்தும் கிடைக்க போகிறதில்ல, சேலரி க்ரோத்தும் கிடைக்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் எடுத்த டெசிஷன் ஈவினிங்கில் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ற டெசிஷன் தான். பட் உங்களுடைய கோல் ஜாபில் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற கோல். ஸோ ரெண்டும் முரண்படுது இல்லையா? நீங்கள் எடுத்த டெசிஷனுக்கும் அதனால் நீங்கள் இழக்கிற விஷயமும் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் எடுத்த டெசிஷன் உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் அதனால் இழக்கிற வாய்ப்பு அதோடைய காஸ்ட், அதோடைய செலவினம் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்றாங்க. இது ரிலேஷன்ஷிப்பில் பொருத்தி பார்க்கணுன்னா, ரொம்ப டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணுறது, பழகி போச்சு, தலையெழுத்து, வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ராங் பர்சனுக்கு நீங்கள் எஸ் சொன்னீங்கன்னா ஒரு ரைட்டான லைஃபுக்கு நீங்கள் நோ சொல்கிறதா அர்த்தம். அதுதான் வாழ்க்கையில் நீங்கள் இழக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஸோ டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கான முயற்சிகளை எடுக்கிற வழியை பாருங்கள். உங்களுடைய மென்டல் பீஸும் உங்களுடைய க்ரோத்தும் தான் உங்களுக்கு முக்கியம். உங்களோட லைஃப் தான் உங்களுக்கு முக்கியம். சரியான வாழ்க்கை தான் முக்கியம். நிம்மதியான வாழ்க்கை தான் முக்கியம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்றது நீங்கள் லைஃப்பில் எஸ் அப்படின்னு சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் நோ சொல்கிறீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஸோ எந்த டெசிஷன்ஸ் உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக்குமோ அதுக்கு தான் நீங்கள் கரெக்டாக எஸ் சொல்லணும். அப்படி நீங்கள் எஸ் சொன்னீங்கன்னு வைங்க சரியான விஷயத்துக்கு, தவறான விஷயத்துலாம் ஆட்டோமேட்டிக்காக நோ ஆகி டெலீட் ஆகிடும் உங்கள் லைஃப்பில் இருந்து. ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோன்னா, நாம் எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷனுக்கான விலை என்ன அப்படின்றத நீங்கள் யோசித்து பார்க்கணும். இதை எடுக்கிறது மூலயமா நமக்கு லாபமாக நட்டமாக அப்படின்றத ஒவ்வொரு முடிவுலையும், அதுவும் உங்கள் வாழ்க்கையான மிக முக்கியமான முடிவுகளில் நீங்கள் கண்டிப்பாக இதை பொருத்தி பார்க்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அடுத்த மாடல் 80-20 பெரட்டோ பிரின்சிபல், அதாவது 80-20 பெரட்டோ கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண முயற்சிக்காதீங்க. முயற்சிங்கன்னா அது தோல்வியில் தான் முடியும். 20% ப்ராப்ளம்னால 80% நமக்கு ஸ்ட்ரெஸ் தான் வருது. 20% நம்ம எஃபர்ட் போட்டோன்னா 80% அதுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். 20% நம்ம ஒரு விஷயத்தை ஒழுங்காக தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தோம்னா 80% நமக்கு அதனால் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் அதிகம். ஸோ இப்படி உடைச்சி நம்ம ஒரு விஷயத்தை அணுகணும். எஃபெக்டிவாக இருக்கிறது இந்த 80-20 பெரட்டோ பிரின்சிபல் அப்படின்றாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டாங்க, இந்த சாப்டர்ஸ்லேருந்து தான் கொஸ்டின் வரும் அப்படின்ட்டு. அதுபடி தான் இத்தனை வருஷமாகவும் கொஸ்டின்ஸ் வந்துட்டுருக்கு. பட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் எல்லா சாப்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறேன்ட்டு மாங்குன்னு எல்லா சாப்டர்ஸும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, முக்கியமான சாப்டர்ஸில் எங்கே அதிகமான வெயிட்டேஜ் இருக்கோ அதுக்கு நீங்கள் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறன்ற பேரில் மேலோட்டமாக படிச்சுட்டு போனீங்கன்னா அங்கே தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். அப்போ நீங்கள் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த 2 சாப்டர் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் மார்க்ஸ் அதிகமாக எடுத்துருக்க முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா, உங்களுடைய ஆஃபீஸில் 10 பேர் இருக்காங்க. 2 பேர் உங்கள் எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுறாங்க, 2 பேர் உங்களுடைய க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த பக்கம் சாய்வீங்க? யார் உங்களை சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த பக்கம் தான் போவீங்க. நெகட்டிவாக இருக்கிற ஆட்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர் தான். இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் எனி வே டு க்ரோ யுவர் கெரியர். ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸில் நம்ம இந்த எக்ஸாம்பிளை பொருத்தி பார்க்கணும், இந்த கோட்பாடு அப்படின்னா, நம்ம ஜிம்முக்கு போகிறது பாடியை ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான்.
நல்லா சாப்பிட்ணும், அங்கே போய் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். பட் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, அப்புறம் சப்ளிமெண்ட்ஸு, அப்புறம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, ஷூஸு, இந்த மாதிரி ஆக்சசரிஸில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி எக்ஸசைஸே பண்ணாமல் விட்டோன்னா ஜிம்முக்கு போன காரணமே வேஸ்ட் ஆகிடுது இல்லையா? ஸோ எங்கே நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடணும் 20% அப்படின்றத யோசிக்கணும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த 20%க்கான எஃபர்ட் போட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிற 80% வந்து உங்களுக்கான ரிசல்ட் கிடச்சிடும். ஸோ ஒர்க் ஸ்மார்ட், நாட் ஹார்ட். பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டிக்காதீங்க, பிஸியாகவும் ஆகாதீங்க. எஃபெக்டிவாக இருக்கிற வழியை பாருங்கள், ப்ரொடக்டிவாக இருக்கிற வழியை பாருங்கள். இதுதான் 80-20 பெரட்டோ கோட்பாடு நமக்கு சொல்கிறது. மூன்றாவது மென்டல் மாடல் காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம்ஸ் திங்கிங், அமைப்பு சிந்தனை. எப்போவுமே உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் தனித்து பார்க்கக்கூடாது, ஐசோலேட்டடாக பார்க்கக்கூடாது. அது எதனால் காஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். அது எப்போவுமே ஒரு ப்ராசஸுடைய அவுட்புட்டாக தான் இருக்கும் அந்த பிரச்சனை. இப்போது உதாரணத்துக்கு நம்ம ஹெல்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டயபெட்டிஸ் வருது, காலில் புண்ணு வருது. அந்த புண்ணு வந்து ஒரு அறிகுறி தான், இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ட்டு. பட் அதோடைய வேர் எங்கே இருக்குது? நீங்கள் வாயை கட்டணும். டயபெட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கான முயற்சிகள் என்னன்னு நீங்கள் எடுக்கணும். சிஸ்டம் என்ன, காஸ் என்ன? நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்கன்னா அது சிஸ்டம், உங்களுக்கு எந்த நோயும் வராது, காஸ். நல்லா சாப்பிடலன்னா சிஸ்டம், உங்களுக்கு நோய் வரும், காஸ். இதனால் இது ஏற்படும், அதுதான் சிஸ்டம் காஸ் திங்கிங். மோட்டிவேஷனே இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஏன் மோட்டிவேஷன் இல்லைன்ட்டு யோசிக்கணுமா இல்லையா? சரியான தூக்கம் இருக்காது, கண்டதை சாப்பிட்றதா இருக்கும். எந்நேரமும் வந்து நம்ம டிவிலேயோ இல்லை செல்ஃபோன்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ ஏதோ ஒன்றுத்தில் வந்து நம்மளுடைய எனர்ஜியை நம்ம ட்ரெயின் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தால் அப்புறம் எப்படி மோட்டிவேஷன் இருக்கும்? இதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுன்னா, அடி வேரில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை ஃபிக்ஸ் பண்ணணுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மோட்டிவேஷன் வரும். ஸோ இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம்ஸ் திங்கிங்கோட ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் அப்படின்றது ஹேக் பண்ணுறது இல்லை, எல்லாமே சிஸ்டம்ஸ் தான். லைஃப்பில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும். மாடல் 4 ஃபைனல் மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரியஸில் கன்ஃபர்மேஷன் பயஸ், உறுதிப்படுத்தும் சாய்வு. நம்ம ஏற்கனவே நம்புகிற விஷயங்களை சப்போர்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் வந்து நம்ம சரி அப்படின்னு எடுத்துக்கிறது, வேறு எதையுமே வந்து எடுத்துக்காமல் தப்பு அப்படின்னு சொல்கிறது. லைஃப்பில் நான் பண்ணுறது தான் கரெக்ட், நான் செய்கிறது தான் கரெக்ட் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது இல்லையா? வேறு என்ன வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும் தப்பு அப்படின்னு சொல்லிடுறோம். பாலிட்டிக்ஸில் எடுத்துக்கிட்டோன்னா லெஃப்ட், சென்டர், ரைட். லெஃப்டில் இருக்கிறவங்களோ அதை வலதுசாரியோ இடதுசாரியோ ஒரு இன்ஃபார்ம்டு சிட்டிசனாக இல்லாமல் அவங்களுடைய நம்புகிற விஷயங்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது எதிர் அணியில் இருக்கிறவங்க ஒரு சரியான விஷயத்த சொல்கிறாங்க, திருத்திக்கிறதுக்கான ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா கூட அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது தான் சரி அப்படின்ற ஒரு முடிவோடு அவங்க இருக்கிறது தான் வந்து கன்ஃபர்மேஷன் பயஸ் அப்படின்றாங்க. இந்தியாவில் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் மேலே வரவே முடியாது, நான் ஃபாரினில் தான் போய் எல்லாத்தையும் நான் அங்கே பண்ணால் தான் வந்து என்னால் வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் கன்ஃபர்மேஷன் பயஸ். ஏன் இந்தியாவில் வின் பண்ண முடியல அப்படின்னா, இந்தியாவில் நீ அந்த எஃபர்ட் போட மாட்டேங்கிற. ஃபாரின் போன உடனே உனக்கு அந்த எஃபர்ட் போடுறதுக்கான ப்ரெஷருக்கு ஆளாகி நீ அங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணுற. அதே ஹார்ட் ஒர்க்கை நீ இந்தியாவிலையும் பண்ணியிருந்தானா உன்னால் மேலே வந்திருக்க முடியும். ஃபாரினில் போய் வாழணும் அப்படின்ற ஆசைப்படுறது வேறு, பட் இங்கே ப்ளேம் பண்ணிவிட்டு அங்கே போனால் தான் என்னால் வாழ்க்கையை வாழ முடியும், பணக்காரனாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தனம். அப்போது இந்தியாவில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாருமே ஏழையா, பணக்காரங்கள ஆனதே கிடையாதா? ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் பயஸ்லேருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தான் நம்புகிற ஒரு விஷயத்தை தீர்க்காமல் நம்புறது சரி, பட் தப்பான விஷயத்த நம்பிட்டு உங்களே நீங்கள் முட்டாளாக்குறது சரியாக இருக்காது. ஸோ இதுதான் நம்ம இந்த வாரம் பார்த்த 4 மென்டல் மாடல்ஸ். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், இந்த டெசிஷன் எடுக்கிறதுனால அதுக்கு நான் கொடுக்க போகிற விலை எவ்வளவு, 80-20 பெரட்டோ ரூல், எதுக்கு ஆக்சுவலி நான் என்னுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எது ஆக்சுவலி மேட்டர்ஸ் டு மை லைஃப். அடுத்து காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம்ஸ் திங்கிங், ப்ராப்ளம் அதை கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது, பேட்டர்ன், அதோடைய ரூட் காஸ் என்ன அங்கே கான்சென்ட்ரேட் பண்ணணும். கன்ஃபர்மேஷன் பயஸ், நான் கரெக்டாக இருக்க விரும்புகிறேன்னா இல்லை கரெக்டாக ஆக விரும்புகிறேன்னா. ஸோ இந்த 4 மாடல்ஸோடு நான் இந்த சீரீஸை வந்து இங்கே முடிச்சுக்கிறேன். ஸோ மென்டல் மாடல் 1, 2 ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது, பாருங்கள். மென்டல் மாடல் 3 இங்கே 10 மாடல் நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த 10 மாடல்ஸில் எஸ்பெஷலி இந்த 4 மாடலில் எந்த மாடல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஐ வில் பி மோர் தேன் ஹாப்பி டு ரீட். ஸோ இந்த 10 மாடல்ஸ் வந்து லைஃப்பில் வந்து ஒரு சின்ன மாற்றத்தை இல்லை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த புது வருஷத்தில் இந்த 10 மாடல்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் ஏற்படும்.
ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நம்ம லைஃப்பை வந்து நம்ம பெட்டரான பொசிஷனுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போய்கிட்டே இருப்போம். ஸோ let us learn from each other, let us guide each other and let us grow together. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். பாய்.